வணக்கம் அண்ட் வெல்கம் RS இன்ஃபோடைம்ஸ். நாம் வாழும் இந்த மண்ணில் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கதைகளும் தெய்வங்களும் வாழ்ந்து மறைந்திருக்கின்றன. வெறும் சிலைகளாக நாம் காணும் தெய்வங்களுக்கு பின்னால் சில சமயம் மனிதர்களின் ஆழமான உணர்வுகளும் தியாகங்களும், சில சமயங்களில் பெரும் துயரங்களும் புதைந்திருக்கும். அப்படி ஒரு கதைதான் இது. 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு மனிதனாக வாழ்ந்து அமானுஷ்ய சக்தியாக மாறி தெய்வமாக போற்றப்படும் சப்பானி மாடசாமி மற்றும் குழலி அம்மன் உருவான கதை இது. இந்த கதை உங்களை உறையவும் வைக்கும், நெகிழவும் வைக்கும். அது ஒரு காலை நேரம். செய்துங்கநல்லூர் கிராமத்தில் மேகலிங்கமும் அவர் மனைவி வடிவும் வயக்காட்டு வரப்பில் தங்களுடைய ஆட்டுக்கு கோரைப்புல் அறுத்து கொண்டிருந்தார்கள். பச்சை பசேல் என்றிருந்த புற்களுக்கு இடையே வடிவு எதையோ சேர்த்து அறுத்து விட்டாள். அது முடி போல் இருந்தது. இல்லை, முடிதான். ஓர் அதிர்ச்சியுடன் வரப்பின் மேல் என்ன முடி என்று பார்த்தாள். குனிந்து அந்த முடியை இழுக்க அதனுடன் சேர்ந்து ஒரு வெட்டப்பட்ட மனித தலையும் கையோடு வந்தது. பயத்தில் பதறி போய் தலையை கீழே தூக்கி போட்டாள். முகம் சிதைந்து இரத்தமும் சேற்று மண்ணும் கலந்து அது யாருடைய தலை என்று தெரியவில்லை. அதிர்ச்சி இன்னும் விலகாத நிலையில் வெட்டப்பட்ட அந்த தலை திடீரென வாய் திறந்து அவர்களை பார்த்து ஒரு குலவை சத்தம் போட்டது. அடுத்த நிமிடம் அருந்த புல்லை கூட எடுக்காமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடினார்கள் இருவரும். அதே இரவு செய்துங்கநல்லூரிலிருந்து 15 மைல் தொலைவில் உள்ள கரிசுழுந்த மங்கலம் கிராமம். கோட்டியப்பனும் காளியம்மாளும் எதையோ தொலைத்தவர்கள் போல் கண்ணீர் மல்க ஊர் மயானத்துக்கு பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். இருள் சூழ்ந்த நேரம். காளியம்மா ஓடும்போது அவள் காலில் ஏதோ தென்பட்டது. என்னவென்று குனிந்து எடுத்தால் அது ஒரு வெட்டப்பட்ட கால். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் சாமி, நீ எங்கேயா இருக்கு என்று கதறி அழுதாள் காளியம்மா. அதே நேரம் கோட்டியப்பன் தூரத்தில் ஏதோ ஒரு காட்சியை கண்டு உறைந்து போய் நின்றார். தன் கணவனின் கண்கள் வேறெங்கேயோ கவனிக்க காளியம்மா அதே திசையில் திரும்பி பார்த்தாள். அவளுடைய சப்த நாடிகளும் அடங்கி போக கதறி அழுது அந்த வெட்டுண்ட காலை கையில் தூக்கியபடியே ஆக்ரோஷமாக சுடலை மாடசாமி கோவிலுக்கு ஓடினாள். யாருடைய தலை அது? யாருடைய கால் இது? இந்த 2 வெவ்வேறு கிராமங்களில் அந்த இரவு நடந்த 2 கொடூர சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல புதிர்களுடன் நாம் வாழும் மண்ணில் நடந்து மறைந்த சப்பானி மாடசாமி தெய்வமான கதையை தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த நாட்கள் அமானுஷ்ய சம்பவங்கள் தொடர்ந்தன. கரிசூழ்ந்த மங்கலம் கிராமத்தில் பண்ணையார் பேத்தி ராக்காயி அரளி விதைகளை பறித்து முந்தானையில் முடிந்து வீட்டுக்கு எடுத்து வந்தாள். வழியில் அவள் மேல் யாரோ கல்லை கொண்டு அடித்தார்கள். திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. வேகமா வீட்டுக்கு ஓடினாள். வடிவு தன் தோட்டத்து ஆட்டுக்கு புல் கொடுத்த போது அது திடீரென முடியாக மாறியது. சுற்றி பார்த்தால் பட்டியில் கட்டியிருந்த எல்லா ஆடுகளும் தலைமுடியை தான் தின்று கொண்டிருந்தன. உடனே ஆட்டு வாயிலிருந்து முடியை வேகமா இழுக்க யாரோ தன் தலைமுடியை பிடித்து இழுப்பது போல் வலித்தது. எழுந்து பார்த்தால் அத்தனையும் கனவு. அவள் தூக்கத்தில் தன் முடியைத்தான் இழுத்து கொண்டிருந்தாள். முந்தைய நாள் காலை நடந்த சம்பவத்தில் இருந்து மேகலிங்கமும் வடிவும் காய்ச்சலில் படுத்த படுக்கையானார்கள். கெட்ட சொப்பனங்கள் அதிகமாக வர ஊர்க்காரர்கள் சீவலப்பேரியில் உள்ள சன்னாசி கோனார் என்ற குறி சொல்பவரிடம் போய் கேட்கச் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதே சாயங்காலம் ராக்காய்தான் கொண்டு வந்த அரளி விதையை அம்மியில் அரைத்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் பக்கத்து வீதியில் ராஜலிங்கம் தன் பேத்தியை கையில் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு பின்னால் யாரோ நின்று கழுத்தை பிடித்து நெரிப்பது போல் தோன்றியது. ஆனால் எந்த உருவமும் கண்ணில் தெரியவில்லை. கையில குழந்தையை வைத்துக்கொண்டு யாரோ என் கழுத்தை நெரிக்கிறாங்களே என்று கத்தினார். சுற்றி இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. குழந்தையை வாங்கி கொண்டனர். கொஞ்ச நேரத்திலேயே கழுத்து இறுகி வீட்டு வாசலிலேயே இறந்து போனார் ராஜலிங்கம். மறுபுறம் அரளி விதையை அரைத்துக் கொண்டிருந்த ராக்காய்க்கு வீட்டு வாசலில் இருந்து யாரோ கூப்பிடுவது போல் இருந்தது. யாரு என்று போய் பார்த்தால் அங்க யாருமே இல்லை. திரும்பி வீட்டுக்குள் வந்து பார்த்து அவளுக்கு ரத்தம் உறைந்து போனது. அவ்வளவு நேரம் அவள் அரைத்துக் கொண்டிருந்த அம்மிக்கல்லு காற்றில் மிதந்தது. ஒரு நிமிடம் திடுக்கிட்டு நின்றவள் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் அந்த அம்மிக்கல்லு அவள் தலையிலே விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் ராக்காய் செத்து கிடந்தாள். மறுநாள் காலை ராஜலிங்கத்துக்கும் ராக்காய்க்கும் இறுதி சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. ராக்காயின் உடலுக்கு ஈமக்கிரியைகள் நடக்கும் போதே அவளுடைய அண்ணன்மார்களான வேம்பையன், செம்மலை, கரிகாலன் மூவரும் இரத்த வாந்தி எடுத்து அங்கேயே உயிரை விட்டனர். இப்படியே கரிசூழ்ந்த மங்கலம் மற்றும் சுற்றுவட்டார 7 கிராமங்களில் பல உயிர்கள் அமானுஷ்யமாக போயின. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ஊர் நாட்டாண்மைகள்
ஒரு சாமியாரை வரவழைக்க ஏற்பாடு செய்தார்கள். இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு பின்னுள்ள உண்மை காரணத்தை அறிய நாம் சில வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அது ஒரு மாலை நேரம். தாமிரபரணி நதிக்கு பக்கத்தில் கருங்காடு என்று சொல்லப்படும் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு கருநாகம் பசியுடன் இரை தேடிக் கொண்டிருந்தது. தன்னை விட பலமான ஒரு கீரியை தொலைவில் பார்த்தது. பசியுடன் இருக்கிறோம், இப்போது அதனுடன் சண்டைக்கு போக முடியாது என்று விலகி வேறு வழியில் ஊர்ந்து சென்றது. அந்த பாதையில் பெரிய மாடனும் மாடத்தியும் நடந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் பிரசித்தி பெற்ற மாடன் மாடத்தி பெயர்கள் கொண்டவர்கள். ஸ்ரீவளப்பேரியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கருங்குளம் நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். மாடத்தியும் பெரிய மாடனும் ரொம்ப களைத்து போயிருந்தனர். அந்த இரவு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் முப்பிடாதி அம்மன் கோவிலில் தங்கிவிட்டு போகலாம் என்று பொழுது சாய்வதற்குள் வேகமாக நடந்தார்கள். அதே நேரம் அவர்கள் நடந்த பாதையை கருநாகமும் கடக்க முயன்றது. எதிர்பாராத விதமாக மாடத்தி அந்த பாம்பை மிதிக்க, அதன் பதிலடியாக அது அவள் காலை கடித்து விஷத்தை ஏற்றியது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள் யாரை உதவிக்கு கூப்பிடுவது? பெரிய மாடனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மாடத்தி அவ்வளவுதான், தன் வாழ்க்கை என்று முடிவு செய்து விட்டாள். உடல் நடுங்கி மயக்கம் வந்தது. நீ இங்கேயே இருமா, நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன் என்று பெரிய மாடன் மாடத்தியை தனியாக விட்டுவிட்டு கொஞ்சம் தொலைவில் உள்ள காட்டு வழிப்பாதையில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு நின்றார். கொஞ்ச நேரத்தில் ஒரு குதிரை வண்டி தூரத்தில் வருவது தெரிந்தது. பெரிய மாடன் ஓடிப்போய் அந்த வண்டியை மறித்தார். அந்த வண்டி அந்த பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசன் பூதபாண்டியன் அரண்மனையை சேர்ந்தது. என்பா, வண்டியை மறிக்கிற, வழியை விடு என்று சொன்னார் வண்டிக்காரர். பெரிய மாடன் நிலைமையை சொன்னார். ஆனால் வண்டிக்காரர் கேட்கவில்லை. அரண்மனையில் அரசர் மனைவி பிரசவ வழியில் இருக்காங்க, சீக்கிரமா போகணும் என்று சொல்ல பின்னால் இருந்து காளியம்மாவின் குரல் கேட்டது. ஐயா, பாவம் அவங்க, நான் என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வரேன்னு. ஆம், சிற்றரசன் பூதபாண்டியன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க அந்த பகுதியைச் சேர்ந்த மருத்துவச்சியான காளியம்மாவையும் அவள் கணவனான கோட்டியப்பனையும் அந்த வண்டியில் அழைச்சிட்டு போய் கொண்டிருந்தார் காவலர். நிலைமையை உணர்ந்த காவலர் காளியம்மாவை போக அனுமதிக்க பெரிய மாடனும் காளியம்மாவும் வேகமாக மாடத்திக்கிட்ட போனார்கள். அந்த காலத்துல கிராம பகுதிகளில் ஊருக்கு ஒரு குடும்பமாவது மருத்துவம், கை வைத்தியங்கள் பார்ப்பதில் சிறந்து விளங்குவார்கள். குறிப்பாக பாம்பு கடித்தால் வைத்தியம் பார்க்க மூலிகைகள் மூலம் கிடைக்கும் கஷாயங்களை எப்பவும் கையில் வைத்திருப்பார்கள். தன் தந்தை மூலமாக கற்றுக்கொண்ட வைத்திய கலையை கொண்டு வாயில் நுரை தள்ள உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாடத்தியை காப்பாற்றினாள் காளியம்மா. தொடர்ந்து சிற்றரசன் பூதபாண்டியன் மனைவிக்கு காளியம்மா சிறப்பாக பிரசவம் பார்த்ததால் கோட்டியப்பன் காளியம்மாள் தம்பதிக்கு ஊரெல்லையில் குடிசை அமைத்து வசிக்கவும், கோட்டியப்பன் சலவை தொழிலாளி என்பதால் துணி துவைக்க கரி சூழ்ந்த மங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு குலத்தையும் சிற்றரசன் பட்டயம் போட்டு கொடுத்தார். அதற்கு நன்றி கடனாக தங்களுக்கு பிறந்த மகனுக்கு பூதபாண்டி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் தம்பதியர். பெரிய மாடனும் மாடத்தியும் கருங்குளம் பக்கத்தில் உள்ள வேலங்காட்டில் குடியேறினார்கள். பூதபாண்டியனுடைய இளமை காலம் பெரும்பாலும் அந்த குளக்கரையில் தான் போனது. தன் தந்தை சலவை செய்து காய போடும் துணிகளை எல்லாம் பக்கத்தில் கொள்ளைக்காட்டிலிருந்து வரும் பன்றிகளிடமிருந்து பாதுகாப்பதுதான் அவனுடைய வேலை. அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அவனை எல்லாரும் பூதம் என்றுதான் கூப்பிடுவார்கள். காரணம், அந்த காலத்தில் பூதபாண்டியன் என்பது மேல்தட்டு மக்களுக்கு வைக்கப்படும் பெயர். இப்படியே காலமும் உருண்டது. பூதபாண்டியன் வாலிபனானான். ஒரு நாள் மாடத்தி வீட்டு வாசலில் வந்து நின்றான் பூதபாண்டி. காளியம்மா கொடுத்த மருந்தை மாடத்தியிடம் கொடுக்க வந்தான். வாடா பாண்டி, வந்து சாப்பிட்டு போடா என்று மாடத்தி சொல்ல, இல்ல அத்தாச்சி, அப்புறமா வரேன் என்று சொல்லி கிளம்பி விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாடத்தியின் தூரத்து சொந்தமான பலவேஷம் பூதபாண்டி போன பிறகு மாடத்தியின் முன் சொன்னான். ஏன் ஆத்தா, அவன் யாரு, என்ன சாதி, அவனையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விடலாமா? இதுல உன்னை முறை வச்சு வேற கூப்பிடுறான். மாடத்தி சொன்னா, அண்ணே, சாதியை விட மனுஷ மக்கதானே முக்கியம். அன்னைக்கு எனக்கு பாம்பு கடிச்ச போது காளியம்மா தானே வந்து காப்பாத்துனா. அப்போ நான் சாதி பார்த்திருந்தா இன்னைக்கு நான் உசுரோட இருக்க முடியுமா? பல வேஷம் அவள் சொன்னதற்கு உடன்படாத மாதிரி, இது எங்க போய் முடிய போகுதோ என்று மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு தலையை அசைத்தபடியே போனான். நம் முன்னோர்கள் மனித நேயத்தை மட்டுமே ஆதரித்தனர். சாதி ஏற்ற தாழ்வுகளை நாம் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டோம். ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட குடியினருடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். மாடத்தி, கோட்டியப்பன், காளியம்மாள் குடும்பத்தை தன்னோட சொந்தமா நினைச்சா
அது அவ தன் உயிரை காப்பாற்றினதற்காக மட்டுமில்ல, இயல்பாகவே மாடத்திக்கு மனித நேயம் அதிகம். விசேஷ காலங்களில் பண்டங்கள் பரிமாறதும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா காளியம்மாவிடம் கசாயம் வாங்குவதும் வழக்கம். இது வேளங்காடு கிராமத்தில் இருந்த மாடத்தியின் சொந்தங்களான மேல்தட்டு மக்கள் சிலருக்கு வெறுப்பாதான் இருந்தது. இதனாலேயே தன் தூரத்து சொந்தமான பலவேஷம் வேலை பார்க்கிற தோட்டத்துக்கு கணவனுடன் சேர்ந்து வேலைக்கு போயிடலாம்னு முடிவு செய்தாள் மாடத்தி. அந்த முடிவே அவளுடைய உயிரை குடிக்கப் போவது அப்போது அவளுக்கு தெரியவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் வட்டத்தில் உள்ள செய்துங்கநல்லூர் கிராமத்தில் பெரும் நிலக்கிழார் சுந்தரமூர்த்தி ஐயர். அவருடைய வயலில் ஒவ்வொரு பருவமும் அறுவடை செய்வதற்கு முன்னாடி நெற்கதிர் காணாமல் போய்விடுகிறது. இல்லை என்றால் கதிரறுத்து களத்து மேட்டில் வைத்திருக்கும் நெல் மூட்டைகள் களவாடப்படுகிறது. இதனால் ஐயர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். இவர்கிட்ட பல பணியாளர்கள் வேலை பார்த்து வந்தாங்க. அதுல ஐயரோட பண்ணையில் கறக்கிற பாலை வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போய் விற்கிற பலவேஷமும், ஐயருக்கு வண்டி மாடு ஓட்டுற செல்லையாவும் விசுவாசமா இருந்தாங்க. இந்த சூழலில் தான் பெரிய மாடன் மாடத்தி தம்பதியினரை தோட்டத்திலேயே தங்கி வேலை பார்க்க ஐயரிடம் அழைச்சிட்டு வந்தான் பலவேஷம். 2 பேரும் ஐயருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. வயல் வேலை மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள கால்நடைகளையும் பராமரித்து வந்தாங்க. ஒரு நாள் மாடத்தியை தேடி ஐயர் தோட்டத்துக்கு வந்தான் பூதபாண்டி. அவளையும் பெரிய மாடனையும் நலம் விசாரிச்சுட்டு ஊர் திரும்பும் போது பலவேஷம் பார்த்தான். பாண்டியை பார்த்த பலவேஷம், இனிமே இங்க வரக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினான். இந்த விஷயம் மாடத்திக்கு தெரிய வர பலவேஷத்தை கடிந்து கொண்டாள். அதுக்கு பலவேஷம், அந்த பையன் இங்க வர்றது நல்லது இல்லம்மா என்று சொல்ல மாடத்தி கேட்கவில்லை. பாவம் அண்ணே, நல்ல பையன், வயிற்று வலிக்கு காளியம்மா கசாயம் கொடுத்து விட்டிருக்கா. அவன் இங்க வர்றதுனால என்ன தலையா போக போகுது? செய்துங்கநல்லூரிலிருந்து ஊர் திரும்பினான் பூதபாண்டி. பிள்ளை இன்னும் வீடு திரும்பல என்று வீட்டு வாசல்லேயே உட்கார்ந்திருந்தாள் காளியம்மா. சலவை தொழிலாளியான தன் தந்தைக்கு உதவி செய்ததும், தன் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட கை வைத்தியங்களையும் மருத்துவ முறைகளையும் வைத்து கிராமத்தில் நல்ல பேர் வாங்கியிருந்தான். முக்கியமா கண்ணில் விழுந்த தூசியை நாவால் தடவி எடுக்கும் வித்தையை அவன் மட்டும்தான் கற்றிருந்தான். ஒரு தடவை அந்த கிராமத்துல மேலத்தெருவில் இருந்த பண்ணையார் பேத்தி ராக்காயி தானியங்குதிரை துடைக்கும் போது கண்ணில் தூசி பட்டு ரொம்ப அவதிப்பட்டாள். பெத்தவங்க ஒரு திருமணத்துக்காக வெளியூர் போயிருந்தாங்க. பாட்டியும் இவளும் மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. பேத்திக்கு தூசி தட்ட பூதபாண்டியை அழைச்சிட்டு வந்தாள் கோலம்மா பாட்டி. பூதபாண்டி ராக்காயை படுக்க வைத்து கண் தூசியை நாவால் எடுத்து விட்டான். அதுக்கு கூலியாக 2 உழக்கு கடலையை கொடுத்து அனுப்பினாள் கிழவி. குடும்பத்தினரை தவிர வேற்று ஆண்களை முகமெடுத்து பார்க்காத ராக்காயி முதலில் தன்னை தொட்டு தூசி எடுத்த பூதபாண்டியன் மேல் மையல் கொண்டாள். 2 நாளைக்கு பிறகு பண்ணையார் வீட்டுக்கு வெளுத்த துணி கொண்டு வந்த பூதபாண்டி கிட்ட தனது விருப்பத்தை தெரிவித்தாள் ராக்காய். பாண்டி, என்னை கண்ணாளம் பண்ணிக்கிறியா? பூதபாண்டி பயத்தில், ஏ ஆத்தோய், விளையாடுறீங்களா? உங்க சாதி சனம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த 16 கிராமத்து சனங்களும் என்னையும் எங்க அப்பனாத்தாவையும் கொண்டு போட்டுடுவாங்க. வேணாங்க ஆத்தா, நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பிட்டு என்னையே இல்லாம ஆக்கிப்படாதீங்க. முதல்ல வெளுத்த துணியை எண்ணி வைங்க, நான் கிளம்புறேன் என்று பதற்றமாக கூறியபடி புறப்பட்டான் பூதபாண்டி. மாடத்தியும் பெரிய மாடனும் ஐயர் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்ததிலிருந்து ஐயர் வீடுதான் அவங்களுக்கு உலகம். அந்த அளவு விசுவாசத்தோட வேலை பார்த்து வந்தாங்க 2 பேரும். இந்த வருடம் தை மாதம் அறுவடை செய்ய வேண்டியதனால் தள்ளி போனது. காரணம், அப்பொழுது வயல் நிலத்தில் பருவம் தள்ளி இருந்ததால் அறுவடை காலமும் தள்ளி போனது. ராத்திரி பெரிய மாடன் தோட்டத்துக்கு காவல் இருக்க, பகலில் மாடத்தி கால்நடைகளை பார்த்து கொள்வாள். அன்னைக்கு ராத்திரி பெரிய மாடன் காவலுக்கு இருக்க நேரம் யாரோ தோட்டத்துக்குள்ள நுழைந்த மாதிரி சத்தம் கேட்டது. நெற்கதிர்கள் சலசலத்தன. ஈட்டியை எடுத்துக்கொண்டு மாடன் உள்ளே இறங்கினார். அடுத்த நிமிஷம் சில காட்டு பன்றிகள் வெளியே ஓடின. காட்டு பன்றிகளை விரட்டியே அந்த இரவு மாடனுக்கு தூக்கம் சுத்தமா இல்லை. மறுநாள் காலை மாசி மாதம் முதல் நாள் என்று ஐயர் பெரிய மாடனை கூப்பிட்டார். ஐயர் கம்பீரமாக, ஏழை மாடா, அடுத்த வாரம் பௌர்ணமி வருது, நிறைஞ்ச நாள் அன்னைக்கு அறுவடை வச்சுக்கலாம். முதல்ல களத்து மேட்டு குழியிலிருந்து அறுப்பு ஆரம்பிக்கணும். அப்புறம் மாடத்துக்கிட்ட கட்டு சுமக்க ஆளுங்களை தயார் பண்ணி வைக்க சொல்லு. நான் சொல்றது விளங்குதாலே? எல்லாம் தடைபுடலா இருக்கணும். அறுவடைக்கு முந்தைய நாள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு பழம் படைச்சு பூச வைக்கணும். நீ கதிரருவா கொண்டு வந்து சேரு. வந்துடுறேன் சாமி என்று கூறி விடை பெற்றான் பெரிய மாடன். மதிய உணவு சாப்பிட்ட அப்புறம் கட்டிலில் படுத்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு உள்ளே வந்த மாடத்தி கயத்து கட்டிலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த பெரிய மாடனை எழுப்பினாள். ஏனுங்க,
என்னாச்சு உடம்புக்கு? வயக்காட்டுல ஜோலி எவ்வளவு கிடக்கு? ஒரு களையம் கஞ்சிய குடிச்சுப்புட்டு ராசாவாட்டம் மத்தியான நேரம் கட்டில கிடந்து உறங்குறீங்களாக்கும். பெரிய மாடன் சோர்வாக, மாடத்தி, நேத்திக்கு ராத்திரி காட்டு பன்றிகள் தொல்லை தாங்களமா. பணியில் அதை விரட்டி தூக்கமும் போச்சு. குளிரும் காய்ச்சலுமா இருக்கு. தலை தூக்கவே முடியல. அதானே பார்த்தேன், சும்மா படுக்க மாட்டேளே. இருங்க, கசாயம் காய்ச்சி தாரேன். சரியாகலைனா காளியம்மாவை கூட்டியாரேன் என்று கூறி கசாயம் காய்ச்சினாள் மாடத்தி. அன்னைக்கு சாயங்காலம் மேல தெருவுல நடந்து போன பூதபாண்டியை கை அசைச்சு கூப்பிட்டா ராக்காயி. ராக்காயி ஆக்ரோஷமாக, என்ன முதல்ல தொட்ட ஆம்பளை நீதான். நீ என்ன கண்ணாளம் பண்ணி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் அரளி விதையை அரைச்சு குடிச்சு போடுவேன் என்று கூற பூதபாண்டி அவளை கையெடுத்து கும்பிட்டான். அந்த கைகளை ராக்காயி தொட்டாள். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் நாட்டாண்மைக்கு உடன் இருப்பவரான ராஜலிங்கம் பார்த்தார். ராஜலிங்கம் கோபமாக, ஏலே என்னலே நடக்காங்க? ராக்காயை சமாளித்து, பெரியப்பா துணி வெளுத்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். பூதபாண்டி பயத்தில், ஐயா சாமி, நான் எதுவும் தப்பா நடந்துடல, நீங்க மானத்தை வாங்கி போடாதீங்க என்று சொல்லி குளக்கரைக்கு ஓடினான் பூதபாண்டி. படுக்காளி, நீ பண்ணதை பண்ணி போட்டு மானங்கீனம் பத்தி பேசுத, மானம்னு ஒண்ணு இருக்காடா நாயே உனக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு மீசைய முறுக்கிட்டே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தன்னோட அங்காளி பங்காளிகளை கூப்பிட்டாரு ராஜலிங்கம். கொள்ளைக்காட்டிலிருந்து வந்த பன்றிகள் சில குளக்கரையில வெளுக்க போட்டிருந்த சலவை துணிகளை நாசம் பண்ணிட்டு இருந்தன. அதை பார்த்த பூதபாண்டி அதுங்களை விரட்டிட்டே ஓடினான். கொஞ்ச நேரத்துல அந்த குளக்கரையிலேயே உட்கார்ந்த அவனுக்கு பல சிந்தனைகள் ஓடின. அந்த ராக்காயி புள்ளை தன்னோட கையை பிடிச்சத ராஜலிங்கம் பார்த்திருப்பாரோ? என்ன ஆக போகுதோ? இன்னும் ஊருக்குள்ள போக பயம். என்ன பண்ணலாம்? நீ யோசிச்சவன் சரி மாடத்தி அத்தாச்சி வீட்டுக்கு போலாம் முடிவு பண்ணான். அந்தி கருக்கல் நேரம். வயல் காவலுக்கு புறப்பட்ட பெரிய மாடனை தடுத்தாள் மாடத்தி. உங்க கூட இன்னைக்கு நானும் காவலுக்கு வரேன். வயக்காட்டு குடிசையில ஒத்தையில கிடந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்றது? பெரிய மாடன் சோர்வாக, இந்த ராத்திரி நேரம் வயக்காவலுக்கு நீ எதுக்கு புள்ளை? வீட்டுல பிள்ளைங்க கூட படுத்து தூங்கு என்று மறுத்தான் பெரிய மாடன். ஆனா மாடத்தி கேட்கறதா இல்ல. நானும் வருவேன், இப்போ வாங்க போலாம் சொல்லி 2 பேரும் வயக்காட்டை நோக்கி போனார்கள். வயக்காட்டில் உள்ள குடிலில் கட்டிலில் பெரிய மாடனும் அதுக்கு பக்கத்தில் தரையில் மாடத்தியும் தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு நேரம். அத்தாச்சி, அத்தாச்சி என்று ஒரு குரல் கேட்டது. திடுக்கிட்டு பார்த்தாள் மாடத்தி. தூரத்தில் பூதபாண்டி நிற்பது மாதிரியும் பொழுது விடிவது போலவும் தெரிந்தது. உடனே எழுந்த மாடத்தி வேல்கம்பை எடுத்துட்டு அங்க போய் பார்த்தா. அங்க பூதபாண்டி இல்லை. பாண்டி வந்தது மாதிரி இருந்துச்சு. ஓ, சொப்பனம் கண்டிருக்கேன் என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு குடிலை நோக்கி போனாள். ராத்திரி குடிச்ச கசாயத்தில் நல்லா தூங்கி காலையில் தான் கண் விழித்தார் பெரிய மாடன். எழுந்து பார்த்தால் மாடத்தி இல்லை. சரி, வீட்டுக்குத்தான் போயிருப்பா என்று குடிசைக்கு நடந்தார். வீட்டிலும் இல்லை. மறுபடியும் வயக்காட்டில் வந்து பார்த்தார். மாடத்தி கையில் வைத்திருந்த வேல்கம்பு வரப்பில் கிடந்தது. அதில் இரத்த கரைகள் இருந்தது. பெரிய மாடன் என்னாச்சோ ஏதாச்சோ பயந்து பலவேசத்திடம் விவரத்தை சொன்னார். அவனும் பதறிப்போக எல்லாரும் ஊர் முழுக்க தேடினாங்க. ஆனா எங்கேயுமே மாடதி இல்லை. அந்த நேரம் ஊர் எல்லையில் இருந்த ஒரு மரத்துக்கு கீழே பூதபாண்டி தூங்கி கொண்டிருந்ததை பலவேசம் பார்த்தான். இவனால தாண்டா ஏதோ பிரச்சனை என்று சொல்லி எல்லாரும் பாண்டியை நோக்கி போகும்போது பூதபாண்டியன் பலவேசம் கூட்டத்துடன் வருவதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பித்தான். ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஓடையில போய் உட்கார்ந்தான். தண்ணி குடிக்கலான்னு குனிஞ்சவனுக்கு அந்த ஓடையில் ஏதோ மிதந்து வர்றது தெரிஞ்சது. அது மாடத்தியின் தலையில்லாத உடல் தண்ணில மிதந்து வந்தது. அதை பார்த்து பயந்து மறுபடியும் கரிசூழ்ந்த மங்களத்துக்கே ஓடினான் பூதபாண்டி. வீட்டில் தன்னோட அப்பனாத்தா எப்படி இருக்காங்களோன்னு பயந்துட்டே ஊருக்குள்ள நடந்தான். 7 ஊர் மக்களும் ஏற்கனவே அந்த கிராமத்தில் ஒண்ணு திரண்டிருந்தாங்க. இவனுக்காக பூதபாண்டியன் ஊர் மக்கள் திரண்டிருப்பதை பார்த்து பயந்து ஓடினான். அவன் வந்ததை பார்த்து அவனை பின்தொடர்ந்தவர்கள் அவன் மேல கற்களை வீசினாங்க. அப்போ வேம்பையன் வீச்சருவாவை வீச அது பூதபாண்டியன் வலது காலில் பட்டு முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி துண்டாகி விழுந்தது. இரத்தம் சொட்ட சொட்ட ஒற்றை காலோட ஓடினான் பூதபாண்டி. பின்தொடர்ந்தவர்கள் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் அவன் மேல் வீசிட்டே துரத்தினாங்க. மயானக்கரையோரம் வந்த அவனால அதுக்கு மேல ஓட முடியல. நெல்லி மரத்து மூட்டருகே விழுந்தவன் நிமிர்ந்து பார்த்தான். சற்று தொலைவில் சுடலை மாடன் வீற்றிருந்தார். அவர் சன்னதிக்கு போனா ஊர்க்காரங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு எழுந்திருக்க முயன்றான். அதுக்குள்ள செம்மலை வீசிய கல் ஒண்ணு அவனோட தலையில பட
அவன் அப்படியே விழுந்தான். பின்னால வந்தவங்க அவனை கண்டதுண்டமா வெட்டினாங்க. சிறிது நேர துடிப்பிற்கு பிறகு அவன் மூச்சு அடங்கினது. விஷயம் கேட்டு கதறியபடி ஓடி வந்த கோட்டியப்பனும் காளியம்மாளும் உடல் பாகங்களை ஓலைப்பெட்டியில் எடுத்து போய் மயானத்தில் வரிசையா அடுக்கி வைத்தார்கள். அவனுடைய வலது முழங்காலுக்கு கீழே துண்டாகப்பட்டிருந்தது. கோட்டியப்பன் அழுதார். சண்டியர் மாதிரி இருந்த உன்னை ஊர்க்கார சண்டாளனுங்க சப்பானிய ஆக்கி போட்டானே ஐயா. காளியம்மா ஆவேசமா சொன்னாள். சுடல், நீ இருக்கிறது உண்மையா? என் மகன் உடலை எரிக்க மாட்டேன். அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு காரியம் முடிஞ்ச புறவுதான் இவனுக்கு அனல் மூட்டுவேன். உன் பார்வையில் இருக்கும் இந்த மயானத்தில் அவனை புதைக்கிறேன். இல்ல இல்ல, விதைக்கிறேன் என்று கூறி கதறினாள். பூதபாண்டியன் இறந்து 16ஆம் நாள் பூதம் என்று அழைத்த ஊராருக்கு அவன் உண்மையிலே பூதமாகி போனான். அவனை முதலில் கண்டவர் அறிவாளால் வெட்டியவன், கடைசியாக கல் எறிந்தவன் என 3 பேரும் இரத்தவாந்தி எடுத்து மாண்டார்கள். தொடர்ந்து நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு முன்னின்று அந்த வீட்டுக்காரர்களை பேர் சொல்லி உறவினர்கள் அழைப்பது போல அழைக்கும். வெளியே வந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். மறுநாள் முதல் அவர்களுக்கு ஏதேனும் நோய் வந்து படுத்த படுக்கையாவார்கள். பட்டப்பகலிலும் நடந்து போவோர், வருவோர், வண்டி கட்டி செல்வோர் என அனைவர் மீதும் எங்கிருந்தோ கல், மண் கட்டி என விழும். இந்த நிகழ்வுகள் 41 நாட்கள் தொடர்ந்தன. அந்த 7 ஊர்க்காரர்களும் அவதிப்பட்டனர். ஊர் நாட்டாண்மைகள் ஒன்று கூடி ஒரு மந்திரவாதியை வரவழைத்து சோழி போட்டு பார்த்தனர். அப்போது இதெல்லாம் பூதபாண்டியன் வேலை என்பது தெரிந்தது. அன்று மாலை பலவேசம் பெரியமாடன் மற்றும் அவர் பிள்ளைகளை அவங்க சொந்த ஊரான வேளங்காட்டுல விட்டுட்டு ஊர் திரும்பிட்டு இருந்தான். மாட்டு வண்டி வர்ற பாதையில கொஞ்சம் தொலைவுல ஒரு உடல் தொங்கிட்டு இருப்பது தெரிஞ்சது. மரக்கிளையில கழுத்து இறுகி உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஐயோ, யாருன்னு தெரியலையே, போய் காப்பாத்தும். வேகமா வண்டியை ஓட்டினான் பலவேசம். பக்கத்துல போனவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அது செல்லையாவின் உடல். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதே பலவேசத்தை பார்த்து மர்மமா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அது பலவேசத்தை மயிர் கூசரிய செஞ்சது. டேய், யாருடா இப்படி பண்ணது? பலவேசம் பதற்றமாக கேட்ட அடுத்த நொடி அவன் கழுத்திலும் ஒரு மரக்கிளை பற்றியது. கழுத்து இறுக மேலே போனான். பலவேசம் கை கால்களை ஆட்டி தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா முடியல. இப்போ அன்னைக்கு மாடத்திக்கு என்ன நடந்ததுன்னு பலவேசத்தின் கண்களில் இருந்து பார்ப்போம். அன்னைக்கு ராத்திரி மாடத்தி தான் கண்ட கனவுல வேல்கம்பை எடுத்துட்டு பூதபாண்டி நிக்கிற மாதிரி இருக்கேன்னு. அங்க போய் பார்த்தா அங்க பூதபாண்டி இல்ல. உண்மையிலேயே அன்னைக்கு மாடத்திய பார்க்கலாம்னு கரி சூழ்ந்த மங்கலத்திலிருந்து வந்த பூதபாண்டி அதிகாலையில ஊர் எல்லையில வந்த உடனே களைப்புல அந்த மரத்தடியிலேயே நல்லா படுத்து தூங்கிட்டான். பாண்டி வந்தது மாதிரி இருந்துச்சு. ஓ, சொப்பனம் கண்டிருக்கேன் என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு குடிலை நோக்கி மாடத்தி வந்தபோது கதிரருக்கும் சத்தம் கேட்டது. யாரது இந்த நட்ட நடுஜாமத்தில் இங்க வந்து கதிரறுகிறது என்று எட்டி பார்த்தால் வயலுக்குள் நடுவரப்பில் இருந்தபடி பலவேசமும் செல்லையாவும் கதிரை மேலோட்டமா அறுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மாடத்தி உடனே வேகமா குடிலுக்கு திரும்பி கணவனை எழுப்ப நினைச்சா. கணவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அவரை போய் எதுக்கு எழுப்பிக்கிட்டு, நம்ம போய் அயர்சாமி கிட்ட சொல்லிடுவோம் என்று எண்ணி தனது தலைமுடியை முடிந்து கொண்டு புறப்பட்டாள். எழும்போதே புத்தி தடுமாறுகிறது. ஐயர்கிட்ட சொன்னா இந்த 2 பேரையும் பஞ்சாயத்துல நிக்க வைப்பாங்க, நஷ்ட ஈடு கேட்பாங்க. 4 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பலவேஷம். அதனால நாமளே சத்தம் போட்டு கண்டிச்சு அனுப்பி வைப்போம் என்று முடிவு பண்ணி வயல் வரப்புக்குள் சென்றாள் மாடத்தி. கால் எடுத்து வைத்த போது யாரோ தள்ளிவிட வயலுக்குள் விழுந்தாள் மாடத்தி. நம்மளை யாரு தள்ளி விடுறது என்று கேட்டபடி எழுந்து மீண்டும் நடந்தாள். வேகமா போய், யாரு அது? வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே பலவேஷம், திரும்பி பார்க்காம போயிடுங்க, இல்லன்னா நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன் என்று சத்தம் போட்டவாறு அவங்க பக்கமா போனோம். செல்லையா பயத்துல, பலவேஷம், மாடத்தி நம்மள ஐயர்கிட்ட காட்டி கொடுத்துருவா, விடிஞ்சதும் பஞ்சாயத்து கூடும், நம்ம மானம் கப்பல் ஏறிடும், அதனால அவ கதையை முடிச்சிடுவோம் என்று செல்லையா உடம்பை பிடிக்க பலவேஷம் மாடத்தியோட தலையை பிடிச்சு வாயை பொத்தி கதிரருக்கும் அருவாளால கழுத்தை அறுத்தான். தலைய வயலுக்குள்ளும் உடலை பக்கத்துல ஓடின ஓடையிலையும் போட்டுட்டு அறுத்த கதிர்களை அள்ளிட்டு போனாங்க 2 பேரும். மரவிழுதில தொங்கிட்டு இருந்தவர் கழுத்தையும் ஒரே வீச்சில் ஒரு அரிவாள் வெட்டியது. அந்த 2 உடல்களும் பக்கத்தில் ஓடின ஓடையில் விழுந்தது. தலைகள் 2ம் அருகில் இருந்த வயலில் விழுந்தது. வெட்டியது பூதபாண்டியன் என்ற சப்பானி மாடன். மறுநாள் காலை செய்துங்கநல்லூரை சேர்ந்த மேகலிங்க மூப்பனார் தன் மனைவியுடன் ஐயர் வயக்காட்டில் வரப்பில் கோரைப்புல் அறுத்து கொண்டிருந்தார். புற்களிடையே கிடந்த மாடத்தியின் தலைமுடி கையில் சிக்க அதையும் புல் என நினைத்து அறுத்தாள் வடிவு.
அப்போ பயங்கரமான குளவை சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டாங்க. பயம் பற்றியது. சற்று தூரத்தில் மாடத்தியின் தலை கிடந்தது. உடனே பயந்து போன இருவரும் வீட்டுக்கு ஓடினாங்க. அன்றையிலிருந்து வாந்தி பேதி என்று அவதிப்பட்ட மூப்பனார் படுத்த படுக்கையானார். மனைவி வடிவுக்கும் காய்ச்சல் அடித்து சாப்பாடு இறங்காமல் தவித்தாள். அக்கம் பக்கத்தினர் அறிவுறுத்தலின் பேரில் சீவலப்பேரி ஊருக்கு குறி கேட்கச் சென்றனர். அங்கு சந்நியாசி கோனார், நீங்கள் கண்டு அஞ்சிய அந்த தலை மாடத்தியுடையது என்று அவர் மாடத்தி கொலை செய்யப்பட்டதை கூறினார். பின்னர் அவளுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டு வாருங்கள், நோய்கள் அகன்று உங்கள் வாழ்வில் குறைகள் நீங்கும் என்றார். அதனை ஏற்று அவர்கள் ஊருக்கு வந்து அவர்களது சொந்த பந்தங்களான 5 குடும்பத்தார்கள் இணைந்து மாடத்தி அம்மனுக்கு கோயில் கட்டினர். குளவை சத்தம் எழுப்பியதால் குளவை அம்மன் என்று அழைத்தனர். பின்னர் அது குழலி அம்மன் என்று மருவியது. குழலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் பல்வேறு இசை கருவிகள் வாசிக்கப்பட்டாலும் பூஜையின் போது மேல தாளங்கள் எதுவுமின்றி பெண்கள் குளவை சத்தம் எழுப்புகிறார்கள். இதை அம்மனும் விரும்புவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குறையோடு சென்று அம்மன் சன்னதியில் கண்ணீர் விட்டு அழுதால் நிச்சயம் அந்த குறைகள் அகன்று நிறைகள் பெருகும் என்கின்றனர். இது மட்டுமல்லாமல் விவசாயம் செழிப்புற அம்மனை வேண்டி வழிபாடு நடத்துகின்றனர். வயலில் அறுவடையான பின் முதல் நெற்கதிர்களை அம்மனுக்கு படைத்து வழிபடுகின்றனர். இந்த கோயில் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் செய்ததுங்க நல்லூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடந்த இறப்புக்கெல்லாம் பூதபாண்டியன் தான் காரணம் என்று அறிந்த கிராம மக்கள் உடனே பூதபாண்டியனுக்கு மண்பீடம் அமைத்து படையல் போட்டு பூஜை செய்தனர். அப்போது கூடியிருந்த ஒரு வாலிபர் மீது பூதபாண்டியன் இறங்கி, டேய், என்னை கொன்றவர்களை பழி தீர்த்து விட்டேன், இன்னும் சில பேர் பாக்கி இருக்கிறாங்க, சும்மா விட மாட்டேன் அவங்களையும் என்று கூறியதும் ஊரார், ஐயா, உன்னை சாந்தப்படுத்த என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க அதன்படி செய்யறோம் என்றனர். வாலிபன் கூறினான், நீங்க என்ன சாமின்னு அழைக்கணும், எனக்கு கோயில் எழுப்பணும், கொடை கொடுக்கணும், நடுசாமத்துல பூஜை செய்யணும். சுற்று வட்டார கிராமங்களுக்கு நள்ளிரவு நான் கச்சை கட்டி கையில் தீப்பந்தத்துடன் வலம் வருவேன். அன்று எல்லா சாதிக்காரங்களும் அவங்களுக்கு தோன்ற மாதிரி பலகாரங்கள் செய்து வீட்டு வாசல்ல வச்சுட்டு கதவை சாத்திடணும். நான் எந்த வீட்டில வேணா சாப்பிடுவேன். கொடை கொடுக்கும் போது என் குலத்து வாலிபனை மாலையிட்டு அலங்கரித்து அவனது வலது காலை கட்டி விழாவில் பங்கேற்க வையுங்கள். அவன் மேல் நான் இறங்குவேன், உங்களை மேம்படுத்துவேன். எனக்கு பூஜை செய்யும் முன் ஐயன் சுடலை மாடனுக்கு படையலிட்டு பூஜை செய்ய வேண்டும். அதன்படி இன்றும் அந்த ஊர்க்காரர்கள் செய்து வருகின்றனர். நள்ளிரவு பூதபாண்டியன் அருள் வந்து ஆடுபவர் யார் வீட்டு பலகாரங்களை சாப்பிடுகிறாரோ அந்த வீட்டில் வளங்கள் பெருகுவதாக கிராமத்தினர் கூறுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்க நல்லூரில் குழலி அம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் சப்பானி மாடன் பருவ வயதில் ஏற்படும் எண்ணோட்டங்களுக்கு தடை போட்டு நல்வழி நடக்க செய்கிறார். சஞ்சலங்கள், சலனங்கள் முதலானவற்றை போக்கி நல்லருள் தருகிறார். சுடலை மாடன், சாஸ்தா கோயில்களில் அவருக்கும் நிலையம் கொடுத்து வணங்கி வருகின்றனர். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தல புராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.